பண மோசடி புகாரில் பாஜக நிர்வாகியும் சின்னத்திரை நடிகையுமான ஜெயலட்சுமி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாடலாசிரியர் ஸ்நேகனின் ஸ்நேகம் ஃபவுண்டேஷன் பெயரை தவறாக பயன்படுத்தி பண மோசடி செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டில் ஜெயலட்சுமி மீது எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கையின் முழு பின்னணி என்ன? 6 மணி நேரம் நீடித்த விசாரணைக்கு பின்னர் பண மோசடி செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டில் நடிகை ஜெயலட்சுமி கைதாகி காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். விசாரணையின் போது ஜெயலட்சுமி போலீசாரிடம் தெரிவித்தது என்ன? Mistake or I never did any wrong to anybody against my soul. எந்த தப்பும் இல்ல against this soil or against this people or anybody against anybody or I didn't do any wrong to anybody. கடந்த 2022ஆம் ஆண்டு ஸ்நேகம் ஃபவுண்டேஷன் என்ற பெயரை பயன்படுத்தி நடிகையும் பாஜக பிரமுகருமான ஜெயலட்சுமி பலரிடம் பணம் வசூலித்து மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அது தொடர்பாக பாடலாசிரியர் ஸ்நேகன் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஜெயலட்சுமி மீது புகார் அளித்திருந்தார். ஸ்நேகம் என்ற அறக்கட்டளையின் பெயரில் சமூக வலைத்தளத்தில் போலி கணக்குகள் தொடங்கி பணம் வசூலித்து வருவதாக ஜெயலட்சுமி மீது அவர் குற்றம் சாட்டியிருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பொதுவெளியில் தன் மீது அவதூறு பேசி உள்ளதாக ஸ்நேகன் மீது காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடிகை ஜெயலட்சுமியும் புகார் அளித்திருந்தார். மாறி மாறி இருவரும் புகார் அளிக்க இருவரையும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணைக்கு அழைத்து சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். ஆனால் ஸ்நேகன் மீது எழும்பூர் நீதிமன்றத்தில் ஜெயலட்சுமி வழக்கு தொடர்ந்தார். அதில் தான் பாஜகவில் வளர்ந்து வருவதால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் மக்கள் நீதி மய்ய கட்சியில் இருக்கும் ஸ்நேகன் தன் மீது அவதூறு குற்றச்சாட்டுக்களை தெரிவித்திருந்தார். இந்த வழக்கில் ஜெயலட்சுமி குறித்து அவதூறு பரப்பும் வகையில் பேசியதாக பாடலாசிரியர் ஸ்நேகன் மீது வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் திருமங்கலம் காவல்துறையினர் ஸ்நேகன் மீது வழக்கு பதிவு செய்தனர். அதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய பல்வேறு கட்ட விசாரணைக்கு பின்னர் ஸ்நேகன் மீது வழக்கு பதிவு ரத்து செய்யப்பட்டது. இதனிடையே ஸ்நேகன் தான் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது நடிகையும் பாஜக மாநில துணை தலைவியுமான ஜெயலட்சுமி மீது வழக்கு பதிவு செய்ய போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டது. அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணைக்கு உத்தரவிட ஜெயலட்சுமி மீது சென்னை திருமங்கலம் போலீசார் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை சென்னை திருமங்கலம் பகுதியில் உள்ள ஜெயலட்சுமி வீட்டில் போலீசார் சோதனை நடத்தினர். 6 மணி நேரம் நடைபெற்ற சோதனையின் முடிவில் ஜெயலட்சுமியை போலீசார் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். அதன் பின்னர் புகாரின் பேரில் நடிகை ஜெயலட்சுமி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பாஜகவோட தாமரை சொந்தங்கள் அனைவருக்கும் I didn't do any mistake or I never did any wrong to anybody against my soul. எந்த தப்பும் இல்ல against this soil or against this people or anybody against anybody or I didn't do any wrong to anybody. மோசடி தொடர்பான புகாரில் நடிகை ஜெயலட்சுமி கைதாகி இருப்பது தற்போது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது.